சிந்தனைகளையும் நான் பகிர்ந்து கொள்வேன். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் முதல்ல என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நான் திரு அண்ணாமலை அவர்கள், உங்கள் வெற்றி நாயகன் அண்ணாமலை அவர்களை அதிகமா பழகினதில்லை. என் கணவருக்கு நல்ல பழக்கம். நான் இப்பொழுதுதான் அவரை கொஞ்சம் நெருங்கி பழகி கொண்டிருக்கிறேன். உண்மையிலே பிஜேபி கண்டெடுத்த ஒரு சிப்பிக்குள் முத்து என்று சொன்னால் மிகையாகாது. அவருடன் சேர்ந்து எங்கள் பயணத்தை ஒரு வெற்றி பயணத்தை ஒரு வெற்றி பயணமா எடுத்துக்கொண்டு மறுபடியும் பாரத பிரதமராக நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சியில் அமர வேண்டும், பிஜேபியின் வெற்றி தமிழ்நாடு வரை தொடர வேண்டும் என்று கூறி என் வார்த்தைகளை முடித்துக் கொண்டுகின்றேன். வணக்கம். மக்களின் தேவைகளை அறிந்து செயலாற்றுகின்ற ஒரு தலைவன் நாட்டிற்கு தேவை என்ற அடிப்படையில் எந்த ஒரு சுயநலம் இல்லாமல் எந்த ஒரு சுய லாபமும் இல்லாமலும் நாட்டிற்கு தேவை நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சி என்பதை உறுதி செய்யும் வகையில் தமிழகத்தில் இருக்கின்ற இந்த ஊழல் ஆட்சிகளை அகற்றிவிட வேண்டும் அடிப்படையிலும் 57 ஆண்டுகள் தமிழகத்தில் ஆட்சி புரிந்து விட்டார்கள் இந்த திராவிட கட்சிகள். அது என்ன திராவிடம் என்று புரியவில்லை. நான் ஒரு சில அதிகாரிகளிடம் பேசிக் கொண்டிருந்தேன். திராவிடத்தை புரிந்து கொள்ளாமல் திராவிடம் திராவிடம் என்றே சொல்லி ஒரு குடும்ப அரசியலும் மன்னர் ஆட்சியும் தான் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக ஒரு சாதாரண தொண்டன், ஏழை எளிய ஒரு தொண்டன் நாட்டுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று வருவதற்கு, ஒரு தலைவனாவதற்கோ ஒரு பதவியில் அமர்வதற்கோ வாய்ப்பில்லாத இடத்தில் கையை கட்டிட்டு இருக்காங்க. நேரம் அதிகமாக இல்லை. இருந்தாலும் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களை பற்றி நான் நெல்லையிலே நடந்த கூட்டத்தில் சொன்னேன். இந்திய அளவில் மட்டுமல்ல, உலக அளவிலே இந்தியனின் பெருமையை ஒரு தலைவன் எடுத்துச் சென்றிருக்கிறார் என்று சொன்னால் அது பிரதமர் மோடிஜி அவர்கள் தான். தொடர்ந்து தமிழகத்தில் உலா வரும்போது, சுற்றுப்பயணம் செய்யும் போது சிறந்த கருத்துக்களை ஆழமாக எடுத்து வைத்து ஜனநாயகத்துக்கு உண்மையானதை வழிவிட்டு இரு திராவிட கட்சிகளை தமிழகத்தில் இருந்து அகற்றுவதற்கு, ஊழல்களை அகற்றுவதற்கு கரம் கோர்ப்போம் என்று சொல்லி பாரத தாயை வழங்குவோம், தமிழ் மண்ணை வழங்குவோம், மக்கள் தமிழக மக்கள் சிறப்பாக இருக்க, தமிழ் மண் சிறப்பாக இருக்க, அனைத்து மாநிலத்தின் மக்கள் சிறப்பாக இருக்க, தேசத்தின் மக்கள் சிறப்பாக இருக்க நாம் உயர்வோம், உழைப்போம், உயர்வோம் என்று சொல்லி பாரத் மாதா கே, பாரத் மாதா கே, பாரத் மாதா கே. நன்றி, வணக்கம்.